ஓட்டு போட்டா அவர் என்ன சொன்னாங்க, 500 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க, 500க்கு மேல வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல முதலாவது எல்லா குடும்ப தலைவிக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கல. 3 வருஷமா கொடுக்கல. 3 வருஷத்துக்கு ஆனா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அந்த எடப்பாடி அவர்கள் போராட்டம் செய்து நீ ஜனங்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு நீ கொடுக்காம இருக்கிறான்னு சொல்லி அப்பப்போ அந்த போராட்டம் பண்ணும்போது அவனுக்கு வேற எதுவும் செய்யப்படலை. அப்போ பாதி பேர் கொடுக்குறாங்க, பாதி பேர் கொடுக்கல. பாதி பேருக்கு ஏன் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தகுதி இல்லாட்டாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பு என்ன சொன்னாரு, அனைவருக்கும் கொடுக்குறாங்க. அனைவருக்கு என்ன இங்க இருக்கிறவங்க அனைவருக்கும் கொடுக்கணும். சரி, எங்கன்னா போட்டு ஒரு ரேஷன் கார்டு இருக்கிற ஒரு குடும்ப தலைவிக்காவது கொடுக்கணும் இல்லையா? அதுவும் பாதி பேருக்கு கொடுத்தாங்க, பாதி பேருக்கு கொடுக்கல. எல்லாம் மக்கள் ஃபர்ஸ்ட் ஏமாத்தது எப்படி? அனைவருக்கும் வழங்கப்படும். அனைவருக்கு 5 பவுன் நகை தங்க அடமானம் வச்சிருந்தவங்களுக்கு அனைவருக்கு இன்னைக்கு வச்சுடுங்க, நாளைக்கு நம்ம ஆட்சி தான் வருது, உங்களுக்கே எடுத்து கொடுத்துடுறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. எல்லாம் இப்படி ஏமாத்தி அந்த 5 பவுன் தங்கம் அடமானம் வச்சவங்களுக்கு எடுத்து கொடுக்கல. சரியா? இப்படி ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. பல கோடி மக்களை ஏமாத்தி உங்களை குடும்ப தலைவர்கள் எல்லாம் ஏமாத்தாரு. அந்த தங்கம் எடுத்து கொடுக்குறான்னு ஏமாத்தாரு. நீட்டு ரத்து செய்யறன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் பெற்றோர்களும் ஏமாத்தாரு. అమ్మ స్కూల్ చిన్న వాళ్ళకి 11వ తారీఖు 12 +1 +2 చదివే వాళ్ళకి ల్యాప్టాప్ ఇస్తా ఉంటే దాన్ని నిలిపేసిరి. అమ్మ గర్భిణీ స్త్రీలకు 18 వేలు ఇస్తా ఉంటే దాన్ని సరిగా ఇస్తలేదు. అమ్మ ఉద్యోగం అది సరిగా నడుపుతా లేదు. వీళ్ళు చెప్పిందేమి పెట్రోల్ డీజిల్ వేలు తగ్గిస్తామంటారు, తగ్గిలేదు. గ్యాస్కి మాన్యం ఇస్తామంటారు, ఇలేదు. ఒకటి ఇది మాత్రం చేసి అర్థానికి అర్థం చేసినారు, అర్థానికి చేయలేదు. ఇదంతా ఏడన పని వద్దు. ఈ రోజు ఏమైంది తెలుసమ్మా, ఒక మహిళకి భద్రత లేదు. 2.5 ఏడాది బిడ్డ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை